எங்களுக்காக இந்த ஏசி ரூமுக்காக அகாமடேஷன் ஒர்க் செய்து கொடுத்த எங்கள் பள்ளியின் புரவலர் திரு ஐயா சண்முகம் அவர்கள், திருமதி மகேஸ்வரி சண்முகம் அவர்களையும் இந்த தருணத்தில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அதுவுடன் இங்கு வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் புவனகிரி வட்டார கல்வி அலுவலர்கள் அம்மா அவர்களையும் அனைவரையும் வருக வருக என என் சார்பிலும் என் தலைமை ஆசிரியர் சார்பிலும் என் பள்ளி மாணவர்களின் சார்பிலும் இந்த சொக்கன்கொல்லை ஊராட்சி ஒன்றிய பொதுமக்கள், பெற்றோர்கள், எஸ்எம்சி உறுப்பினர்கள், பிடிஏ உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற அனைவருடைய ஒத்துழைப்பையும் கேட்டுக்கொண்டு வந்திருந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். நமது இந்த பள்ளிக்கூடத்தோட கண்காணிப்பாளர் வட்டார கல்வி அலுவலர் அவர்களை உரையாற்றுமாறு போட்டுக்கிட்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சொக்கன்கொல்லை பள்ளியின் சார்பாக நடந்து கொண்டிருக்கும் ஐம்பெரு விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களது மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கும், வட்டார கல்வி அலுவலர் சகோதரி அவர்களுக்கும், வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர்கள் அனைவருக்கும், இப்பள்ளியின் புரவலர்கள் அனைவருக்கும், மேடையில் வீட்டிற்கும் கதிரவன் ஐயா அவர்களுக்கும், இந்த பள்ளியின் நிரந்தர புரவலர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பெருந்திரளாக வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும், அனைத்து பள்ளியில் இருந்து வருகை புரிந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர், உதவி ஆசிரியர், அன்பு பெற்றோர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெருந்திரளாக வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு, அரசு பள்ளியிலே ஆண்டு விழா, எங்கள் ஒன்றியத்திலேயே முதல் அரசு பள்ளியில் முதல் ஆண்டு விழாவை ஐயா அருணாச்சலம் சார் துவக்கி வைத்திருக்கிறார்கள். அதற்கு எங்களின் கல்வித்துறையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆண்டு விழா நடந்து, அடுத்த அரசு பள்ளியில் முதல் விழா இதுதான். மிகச் சிறப்பாக ஆண்டு விழாவை துவக்கி வைத்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக ஐம்பெரும் விழா. இப்போ ஒரு விழா முடிஞ்சிச்சு. குளிரூட்டப்பட்ட ஸ்மார்ட் கிளாஸ் இது எங்க பார்த்துருக்குறோம்? நாம மெட்ரிகுலேஷன்ல பெரிய பெரிய பள்ளிகள்ல பார்த்துருக்கோம். ஆனா குக்கிராமத்துல இந்த சொக்கன்கொல்லை பள்ளியில குளிரூட்டப்பட்ட முதலாக ஸ்மார்ட் கிளாஸ் ஐயா அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. அந்த ஸ்மார்ட் கிளாஸுக்கு நன்கொடை வழங்கிய ஐயா அவர்களுக்கு, பெங்களூர்லேருந்து அந்த பேரெல்லாம் என்னால் டக்குன்னு இல்லை, ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த வருஷம் கல்வி சீர், இப்போ அண்மையில் மாநாடு நடந்தது, பெற்றோர்களை கொண்டாடுவோம். இந்த குளிரூட்டப்பட்ட இந்த வகுப்பறை மதிப்புமிகு கே சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் நிறுவனர் மற்றும் அறங்காவலர் சிவசக்தி ஃபவுண்டேஷன் பெங்களூரு ஐயா அவர்களுக்கு கல்வித்துறையின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த பள்ளியின் நிரந்தர புரவலர் திரு சண்முக சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து மருத்துவர், நாங்கள் புவனகிரி பகுதியில் எங்கே இருந்தாலும் மருத்துவர் ஐயா நிறைய பள்ளிகளுக்கு நன்கொடை பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. ஐயா வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது ஆர் ராகவன் ஐயா அவர்களும் இந்த பள்ளிக்கு இந்த கண்காணிப்பு சிசிடிவி கேமராவை இதுக்கு முன்னாடியே வழங்கியிருக்கிறாங்க. ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பெற்றோர்களை கொண்டாடுவோம் இந்த நிகழ்விற்கு நிறைய கல்வி புரவலர்களை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அரசனுடைய திட்டம். இதுல எங்க ஒன்றியத்திலே அப்படியே ஒவ்வொரு ஸ்கூலா எவ்வளோ கல்வி அந்த பொருட்கள் சீர்வரிசை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரும்போது சார்ட்ட கேட்டேன், சார் என்ன சார் நீங்கள் நிறைய புரவலர்களை கொண்ட பள்ளி உங்க பள்ளி, என்ன சார் இதுவரையும் இன்னும் ஒரு லிஸ்ட் கூட போடலையே அப்படின்னு. வெயிட் அண்ட் சீனார். அதான் சொன்னார், இப்போ கடைசியில கொடுப்பேன் நான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன சார் எல்லாரும் லிஸ்ட் போடுறாங்க, 1000 2000 5000 பொருள், ஸ்கூலுக்கு ஃபேன் வாங்கி கொடுத்தேன், பேப்பர் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சார் என்ன சார் உங்க ஸ்கூல் போடல அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, காலையில பாருங்கம்மா அப்படின்னாரு.
காலையில் லிஸ்ட் பார்க்கும்போது 2,13,500 ரூபாயை இந்த ஒன்றியத்திலேயே இல்லை இந்த மாவட்டத்திலேயே அதிக நன்கொடையை திரட்டி தந்தவர் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த லிஸ்ட்டில் போட்டோம் ஒவ்வொரு ஸ்கூல் வைஸாக. அப்படி போடும்போது அதிக பிரபலர்களை, அதாவது பொருள் கொடுக்க மனம் இருந்தாலும் அவங்கள யார் யார் எங்கே அணுகுனா எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நேக்காக சார் கரெக்டாக பிடிச்சிருவாங்க. இப்போ இந்த பள்ளிக்கு இவ்வளோ பொருளை கொடுத்து அன்னைக்கு அந்த கல்வி சீர்லேயும் கொஞ்சம் பொருளை வச்சோம். இன்னைக்கு அதை நிறைவு செய்யும் வண்ணமாக அந்த கல்வி சீரை வச்சு ஐயா அவர்கள் கையால் அதை வாங்கினது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. எப்போதுமே இந்த கல்வி புரவலர்கள் உங்களை நம்பி தான் இந்த அரசு பள்ளியே இருக்கு. நெல்லுக்கு இறைத்தண்ணீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் வாங்கே பொசியுமாம் தொல் உலகில் நல்லார் ஒருவர் உடலே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. இவ்வளோ புரவலர்களையும் இவ்வளோ தன்னார்வலர்களையும் கொண்ட இந்த பள்ளியால நம்ம பூமியே சேர்த்திருக்கிறது, இந்த சொக்கன் கொள்ளையே சேர்த்திருக்கிறது என்று கூறிக்கொண்டு இந்த பள்ளியின் சிறப்பு இன்னொன்று நான் சொல்லணும் அப்படின்னு விரும்பினா, ஓப்பன் சேலஞ்ச் அரசானது அரசு பள்ளியிலே படிக்கும் அனைத்து மாணவர்களும் படிப்பார்கள் அப்படின்னு ஓப்பன் சேலஞ்சு கொடுங்க. நாங்கள் உங்க பள்ளியை பார்க்குறோன்னு நம்ம மதிப்புமிகு கல்வி அமைச்சர் நம்ம முதலமைச்சர் தலைமையின் கீழே அனௌன்ஸ் பண்ணாங்க. பண்ணி நாங்கள் கலெக்டரும் சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ஹெச்எம் மீட்டிங்கில் நாங்கள் மேடம் நாங்களும் மீட்டிங் போட்டு சார் எல்லாமே இருந்தாங்க. ஓப்பன் சேலஞ்ச் யார் வரீங்க அப்படின்னு கேட்ட உடனே எந்தெந்த ஸ்கூல் பேர் கொடுக்குறீங்க என்னதும் ஐயா அருணாச்சலம் ஐயா அவர்கள் எங்கள் ஸ்கூல் கொடுங்க, சொக்கன் கொள்ளை 100% படிக்க வைப்போம். எப்போ அப்படின்னு கேட்டோம். 3 மாதம் டைமுக்கு 100 நாளில் அனைத்து பிள்ளைகளையும் வாசிக்க வைப்போம் அப்படின்னு உறுதிமொழியை கொடுத்துட்டு அடுத்த நாளே ஒரு மீட்டிங்கை போட்டார். இங்கே எஸ்எம்சி பெற்றோர்களை கூப்பிட்டு இதை மாதிரி ஓப்பன் சேலஞ்ச் இருக்கு, நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்துருக்கேன். நீங்க பிள்ளைகளை யாரு கவனிக்க வேண்டியது, யாரு ஆசிரியர்கள் என்னதான் நடத்தினாலும் பிள்ளைகள் எங்க போய் படிக்கணும், வீட்டில் படிக்கணும், அதை கண்காணிக்கணும்ட்டு எனக்கு டெய்லி ஒரு 3 போட்டோவை போடுவார். பையன் ராத்திரி படிக்கிறது, அவங்க அம்மா பார்க்கறது. அம்மா பாருங்க டிவியை பார்க்காத யாரை பார்க்குறாங்க, பிள்ளைய பார்க்குறாங்க. அந்த போட்டோக்களை எடுத்து இது வரலையும் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் சேலஞ்சில் ஃபர்ஸ்ட் 5 ஸ்கூல் கொடுத்தோம். அந்த ஸ்கூலில் சொக்கன்பள்ளை பள்ளியும் ஒன்று என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இங்கே உள்ள மாணவர்கள் 4, 5, 1, 2, 3மே போட்டி போட்டுக்கொண்டு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி புவனகிரியில் நடந்தாலும் நான் 50 குறள் நான் விசிட்டு வரும்போது பார்ப்பேன். மேடம் நான் 50 குறள் சொல்கிறேன், மேடம் நான் 100 குறள் சொல்கிறேன். இங்கே என்னன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கல்வியை மட்டும் அல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அனைத்துமே யோகா உண்டு. அடுத்தது பாட்டு, இன்னும் வேற சிறப்பு ப்ரோக்ராம் நிறைய சனி ஞாயிறில் அந்த யாரெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுறாங்களோ அவங்கள கொண்டு அதை பயன்படுத்தி கொண்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் வளர்க்கக்கூடிய இந்த பள்ளியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்க தலைமை ஆசிரியருக்கும் அதை அருமையாக அந்த ஆக்கத்தை வழங்கி கொண்டிருக்கிற உதவி ஆசிரியர் அகிலா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அவங்கள இங்கே இன்னொன்று பார்த்தோம், மாணவர்களுக்கு சத்தான உணவு கிடைக்க வேண்டும் இல்லைங்களா. பிள்ளைங்க காலையில் இப்போ அரசு பள்ளியில் காலை சிற்றுண்டி கொடுக்கப்படுகிறது, மதிய உணவு வழங்கப்படுகிறது. இதையும் தாண்டி மாணவர்கள் சிறப்பாக சத்துணவு சாப்பிடணும், சிறப்பாக ஆரோக்கியமான நல்ல சத்தான உணவை சாப்பிடணுன்ட்டு பேரண்ட்டை கூப்பிட்டு எஸ்எம்சியை கூப்பிட்டு பேசி இந்த குழந்தைங்க ஸ்நாக்ஸ்னா இந்த பிஸ்கட்டு குக்குரு அதெல்லாம் எடுத்துகிட்டு வராது, எல்லாம் ஆளுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வரும். அதில் பார்த்தீங்கன்னா சுண்டல், பொட்டுக்கடலை, பொரிகடலை, எள்ளுருண்டை என்னென்னலாம் இருக்குமோ. ஒரு நாள் ஸ்கூலுக்கு வந்துட்டேன், சார் அப்படியே சொன்னார், இங்கே உள்ள இப்போ 31 பிள்ளை தான் 31 குழந்தைகளும் 31 பாக்ஸை கொண்டாந்து காட்டுது. அத்தனையுமே என்ன ஆரோக்கியமான உணவு ஸ்நாக்ஸ் டைம் கொடுக்குறாங்க. எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பரிமாறிக்கிட்டு சாப்பிடக்கூடிய அந்த நற்பண்புகளை இந்த பள்ளியானது வளர்த்து கொண்டிருக்கிறது. அடுத்த மேலும் பார்த்தீங்கன்னா சிறந்த எஸ்எம்சிக்கான பள்ளி மேலாண்மைக்கான விருதை நம்ம புவனகிரி ஒன்றியத்தில் இந்த பள்ளி பெற்று இந்த எஸ்எம்சி தலைவி அந்த அவார்டை நம்ம மாவட்ட ஆட்சியர் கல்வி அமைச்சர் கையால் வாங்கினாங்க. அதுக்கான சிறப்பு உள்ள பள்ளி. இந்த சிறப்புக்கெல்லாம் ஆயத்தப்படுத்தும் தலைமை ஆசிரியருக்கும்
ஆசிரியர் சகோதரி அகிலா அவர்களுக்கும் இதை உற்ற துணையாக இருக்கும் இந்த பெற்றோர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் என்னோட என்ன குறை அப்படின்னா, என்ன வளம் இல்லை அரசு பள்ளியில், ஏன் போக வேண்டும் தனியார் பள்ளிக்கு என்ற வினாவை எழுப்பி ஐயா அவர்களிடம் இந்த இப்போ அட்மிஷனுக்கு வர போறாங்க, பைப்ளஸ்ல என்கிட்ட ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சார் ஒரு குழந்தை இல்லை, இன்னும் தேடுங்க, இன்னும் குழந்தை நிறைய இன்னைக்கு சேர்க்க வேண்டும். சார் இன்னைக்கு ஒன்று தானே, ஒரு குழந்தை தான் இப்ப ரெடியா இருக்கு. ஆனா இந்த விழாவை பார்த்து விட்டு சரி மற்ற குழந்தைலாம் எங்க சார் இருக்கு, அதிகபட்சம் இங்க போனீங்கன்னா 5 குழந்தை இல்லை 6 குழந்தை இருக்கும். ஓகேங்களா? இந்த குழந்தை 4 குழந்தை வெளியில படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைய போய் இப்ப மார்ச் மாசத்துல இழுக்க முடியாது. ஓகேங்களா? யூகேஜில இருக்கு அந்த குழந்தை, எல்கேஜி போய் யூகேஜில இருக்கு. அந்த குழந்தைய இன்னைய தினம் இழுக்க முடியாது. ஆனால் இன்னும் 2 மாசத்துல அந்த குழந்தைய என்ன பண்ணலாம், நம்ம அரசு பள்ளியில் சேர்க்க வைக்கலாம். பெற்றோர்களாகிய நீங்கள் அரசு பள்ளியின் அருமையை அறிந்து அந்த 5 வயசு பூர்த்தி அடைந்த அத்தனை குழந்தைகளையும் நம் பள்ளியில் சேர்க்க ஆவணம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூடுதல் உதவி தொடக்க கல்வி அலுவலர் லட்சுமி அம்மா அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்கிறேன். தலைமையேற்று தலைமை உரையாற்றி குளிரட்டும் வகுப்பறையினை திறந்து வைத்து அமர்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக அமர்ந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களே, இந்த பள்ளிக்கு குளிரூட்டும் வசதியினை ஏற்படுத்தி கொடுத்து நன்கொடையாளராக அமர்ந்திருக்கும் கே சத்தியமூர்த்தி ஆசிரியர் சிவசக்தி ஆன்மீக நூல் வெளியீட்டாளர் மற்றும் நூல் பதிப்பாளர் அவர்களே, இங்கே புவனகிரி ஒன்றியத்தில் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், எந்த பள்ளிக்கூடத்தில் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் நிறைய இடங்கள்ல நிறைய பள்ளிகளுக்கு நன்கொடையாளராக வழங்கி கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்களே, இப்பள்ளியினுடைய தொடர் புரவலர்களாக அமர்ந்திருக்கும் ராகவன் ஐயா அவர்களே, இப்பள்ளியினுடைய ஆகாஷ் ட்ரஸ்ட் ஆசிரியர் சங்கத்தினுடைய பள்ளியினுடைய முதன்மை புரவலர் திரு சண்முகம் சுந்தரம், மகேஸ்வரி சண்முக சுந்தரம் நிர்வாக இயக்குனர் அவர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்து இப்பள்ளியில் இந்த விழாவை சிறப்புற நடத்த ஏற்பாடு செய்த இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரே, ஆசிரியர்களே மற்றும் இப்பள்ளியினுடைய பள்ளி மேலாண்மை குழு தலைவி அவர்களே, அவங்க நம்மளுடைய பள்ளி மேலாண்மை குழுவில் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் கையாலும் சிஎம் முன்னிலையிலும் அவங்க சிறந்த பள்ளி மேலாண்மை குழு தலைவிங்கிற விருதை வாங்கியிருக்கிறாங்க இந்த புவனகிரி ஒன்றியத்தில். அதுவே இந்த சொக்கன்கலை கிராமத்துக்கு ஒரு சிறந்த ஒரு பரிசு. இருந்தாலும் மேடம் நிறைய நலத்திட்டங்கள் இதெல்லாம் அரசு பள்ளிகளுடைய சார்ந்து அதிக விஷயங்களை சொன்னாங்க. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் ஆசிரியர் பயிற்றுனர்களே, பல்வேறு பள்ளிகளிலிருந்து வருகை புரிந்திருக்கும் ஆசிரியர்களே, பெற்றோர்களே, நன்கொடையாளர்களே, இப்பள்ளியினுடைய கிராம பொதுமக்களே, பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களே, எனதருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் தான் முதல்ல இப்போ புவனகிரியில் ஒரு குளிரூட்டும் ஒரு வசதியுள்ள ஒரு வகுப்பறையை ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு வகுப்பறை நான் கேட்டேன், ஒரு வகுப்பறை மட்டும் ஏற்படுத்தியிருக்கீங்க, 1லேருந்து 3ஆம் வகுப்பு மட்டுமா இல்லை 5 வகுப்புகளுக்குமா குளிரூட்டும் வகுப்பறைன்னா? இல்லை மேடம், முதல்ல ஒரு வகுப்பறை, அடுத்து 5 வகுப்பறைக்கும்
நாங்கள் எப்படியாவது நன்கடையாளரை பிடிச்சி வாங்கிடுவேன், எப்படியும் எங்களுக்கு இருக்கிற புறவலர்களே எங்களுக்கு செய்து கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறாங்க, செய்திருவாங்க. இது எதற்குரிய ஒரு உதாரணம்னா இந்த ஊர் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு தான். எங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம வேலை பார்த்தாலும் இல்லை காரே வந்து நிறைய புறவலர்களே வந்து தாமாக திரட்டியோ நன்கொடையாளர்களை தாமாவே தேடி அழைத்து கொண்டு வந்தாலும் ஒரு ஊர்ல நம்ம வேலை செய்யறது வந்து இருக்கிற நம்மளுடைய பணியை வந்து சிறப்பாக செய்யறதுக்கு அந்த ஊர் ஒத்துழைப்பு மிக மிக முக்கியம். ஊர் கூடி தேர் இழுத்தாதான் இழுக்க முடியும். பள்ளியானது பள்ளி, பெற்றோர், மாணவர் மூணும் அமைந்த ஒரு கூட்டமைப்பு. பள்ளி மாத்திரம் நல்ல விதமாக சிறப்பாக இருந்தால் மட்டும் பத்தாது, மாணவர்களுக்கும் சிறந்த குவாலிட்டி எஜுகேஷனை கொடுக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கு உறுதுணையாக இருக்கிறது யாரு? பெற்றோர்கள். உண்மையிலும் சார் வந்து இன்னைக்கு மாணவர் சேர்க்கை ஒரே ஒரு பையன், கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி என்கிட்ட ஒரே ஒரு பையன் தான் இருக்கணும். உண்மையிலும் இன்றைக்கு ஒரே ஒரு பொண்ணு டீச்சர் பாருங்க, மாணவர்னு சொல்லிட்டானா ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்றாங்க, ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கு அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கு 1ஆம் வகுப்பில் சேர்க்கக்கூடிய மாணவர் ஒரே ஒரு 5+. ஆனா மற்ற பள்ளிகளுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கெல்லாம் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு மற்ற கிளாஸ்க்கு என்ன செய்யறாங்க, வெளியில அனுப்புறாங்க. இன்றைய ஆண்டு விழான்னு இல்லை, இப்ப நாங்க 3 ஆண்டுகள் இந்த புவனகிரி ஒன்றியத்துல ஒர்க் பண்றோம். ஒவ்வொரு ஆண்டுமே சார் வந்து சிறப்பான ஆனுவல் டே, நிறைய புறவலர் சிறப்பிக்கிறது. எப்ப பாருங்க சொக்கன் கொலையில எப்ப பாரு விழா தான், விழா இல்லாத மாதம் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் சார் ஒவ்வொரு விழா வைப்பாங்க. அதை எல்லாமே எஸ்எம்சியை கூப்பிட்டு நான் வந்து மீட்டிங் போட்டேன் மேடம், ஒவ்வொரு நீங்கள் என்ன மீட்டிங்கில் சொல்கிறீங்களோ அவங்கள கூப்பிட்டு என்ன செய்கிறோம், மீட்டிங் போடுறோம். வாட்ஸ்அப் குரூப் அனுப்பியிருக்கேன். ஒவ்வொரு பிள்ளைங்களையும் எப்படி படிக்கணும், என்னென்னலாம் வழிகாட்டு நெறிமுறைகள், இது அத்தனையும் என்ன செய்கிறோம், நாங்கள் கலந்துரையாடல் பண்ணுறோம். அது இல்லாமல் என்னென்ன மாணவர்கள் எப்படி எப்படிலாம் நன்னெறிப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஆன்மீக சம்பந்தமான கருத்துக்கள்லாம் நிறைய சார் வந்து எடுத்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து முழுமையான இதுக்கு வந்து அவருக்கு உறுதுணையாக இருக்கும் அப்பள்ளியினுடைய உதவி ஆசிரியர் எல்லா விதத்துலையும் என்ன செய்கிறாங்க, உறுதுணையாக இருந்து நல்லதொரு ஓப்பன் சேலஞ்ச். ஓப்பன் சேலஞ்சுன்னா 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் 100% படிக்கணும். 100ன்னா எந்த ஒரு 5ஆம் வகுப்பு மாணவனா தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் 5 பாடங்களிலும் எந்த ஐயமில்லாமல் தெளிவாக படிக்கணும். அந்த இதுக்கு சார் மேடம் சொன்னாங்க, தெளிவான என்ன சொன்னாங்க, சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க சொக்கன்குள்ள பள்ளி தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் இந்த ஊரினுடைய பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு தான். அரசு எவ்வளவோ நலத்திட்டங்கள் கொடுக்குது, எல்லாமே நம்மளுக்கு சிறப்பான வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் முழுமையா நாங்க கொண்டுட்டு போகணும்னா உண்மையிலும் உங்களுடைய பெற்றோர்களுடைய உதவி மிக மிக அவசியம். எங்களுக்கு வந்து மாணவர் சேர்க்கை அதிகமாக இருக்கும் வர கல்வி ஆண்டுல. அதனால 1ஆம் வகுப்பு மட்டும் கிடையாது, இந்த 2025-26 கல்வி ஆண்டுக்கு 3ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு இந்த கிராமத்திலிருந்து வெளியில போய் சேர்ந்திருக்க உங்களுக்கு ஆங்கில பள்ளியில படிக்கக்கூடிய மாணவருக்கு நிகரான ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் எங்கள் பள்ளியில் கிடைக்கிறது. அதனால நீங்க ஒரு ஆதரவு கொடுத்து பெற்றோர்களாகி நீங்க என்ன செய்யணும், அந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு மேலும் மேலும் உறுதுணையாக இருக்குமாறு உங்கள் அனைவரிடம் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது மருத்துவர் அவர்கள் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஒரு 15 நிமிடத்தில் எங்களை விட்டுருங்கன்னு. அதனால இப்போ ஐயாவுக்கு வந்து பள்ளியில் வந்து ஒரு புதிய திட்டத்தை இந்த வருஷம் நம்ம ரோட்டரி கிளப்போட இணைந்து பட்டிருக்கோம். இந்த பள்ளியில் இருக்கிற 28 குழந்தைகள் இல்லை வரக்கூடிய கல்வியாண்டு எந்த குழந்தை இருந்தாலும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஐயா வந்து அங்கே ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. நடுவில் ஒரு ஹீமோகுளோபின் செக்அப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா அவர்களை மேடைக்கு வந்து இந்த கல்வித்துறையின் சார்பாக இந்த பரிசையும் பள்ளியின் சார்பாகவும் அரசு பள்ளிகளை ஆதரிப்போம் இயக்க சார்பாக பரிசையும் பெற்றுக் கொள்ளுமாறு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் பொன்னாடை போட்டி வாழ்த்துகிறார்கள்.
முதலமைச்சருடைய பிறந்த நாளான 1/3/2025 பழைய செக்ரட்டரி மேடம் வந்து பள்ளிக்கூடத்தில் ஜீவோ மாற்றி எழுதிட்டாங்க. போன வருஷத்துலேருந்தே அகாடமிக் இயர் ஸ்டார்டிங் ஃப்ரம் எப்பவுமே ஜூன் தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பிப்ரவரி மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ யூ கேன் அட்மிட் த சைல்டு சில்ட்ரன் ஃப்ரம் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆர் பிரைமரி ஸ்கூல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர் வந்து நேற்றுக்கு ஒன்றுமே தெரியாமல் நேராக வந்துட்டாராம். நான் இன்னைக்கு வரேன், 5 பசங்க ரெடி பண்ணுங்க, யார் முதல் வகுப்பு சேர்ந்துக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பீச் ரோட்டில் செக்ரட்டரியே தெரியாமல் வந்து அந்த 5 குழந்தைகளையும் சேர்த்து ஆற தழுவி அவங்களுக்கு என்னன்னோ அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முதலமைச்சர் அல்லது நம்முடைய துறை அமைச்சர் எல்லாரும் அவ்வளோ ஈகராக இருக்கிறாங்க. அரசு பள்ளிகளில் குழந்தைங்களை சேருங்க என்ன மேடம் சொன்ன மாதிரி என்ன வளம் இல்லை இந்த நாட்டில் ஏன் கையை ஏற்க வேண்டும் எனக்கு கதையா எல்லா வளமும் இருக்கும். அதில் சொன்னார் 3 விஷயம். இந்த பிரைவேட் பள்ளிக்கூடத்தில் எதுக்கு பேரங்கள் சஞ்சய் சொல்லுதான், பிரைவேட் பள்ளிக்கூடத்தில் ஏன் குழந்தைகள் அதிகமாக சேர்க்குறாங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் வந்து குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதே பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்தணும். என்ஷூர் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் தி சில்ட்ரன் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டுக்கிட்டாங்க. டைரக்டர் எல்லாமே கேட்டுக்கிட்டாங்க. முதல்ல குழந்தைகள் பள்ளியினுடைய பாதுகாப்பு, பள்ளியின் பாதுகாப்பு என்பது நாட் ஓன்லி சில்ட்ரன், டீச்சர்ஸ் அந்த ஹெச்எம்ஸ் எல்லாத்துக்கும் தான், பெற்றோர்கள் தான். ஸோ எல்லாரும் பாதுகாப்போடு இருக்கணும். 2வது அந்த நம்பிக்கையை விதைக்கணும். ஸோ அப்படிங்கும்போது நம்முடைய என்ரோல்மெண்ட் அதிகமாகும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு அந்த 1லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம இது வரைக்கும் 250 குழந்தைகளை நம்ம சேர்த்துருக்கோம் நம்ம மாவட்டத்தில். அது கம்மி தான் இருந்தாலும் பெற்றோர்களாகிய நீங்கள் இந்த பள்ளியில் இவ்வளோ விழா செய்கிறாருன்னா இவ்வளோ ஈஸியெல்லாம் பண்ண முடியாது. இவரை நம்பியிருக்கிறாங்க, இந்த பள்ளிக்கூடத்தில் ஒர்க் பண்ணுற ஆசிரியர் நம்பியிருக்கிறாங்க. அதனால தான் 36 பேர் இருக்காங்க. அதை போல் எல்லோரும் என்னுடைய பிள்ளைகளை இந்த பள்ளியை அரசு பள்ளியை நம்புங்க. முதல் வகுப்பு சேர்ந்த குழந்தைக்கு வெள்ளி காயின் பரிசாக அளிக்கப்படுகிறது. பள்ளி சார்பாக அப்புறம் மேடம் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் வந்து பெங்களூரில் இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் ரொம்ப பணக்கார ஸ்கூலில் தான் ஏற்றி போட்டுருந்தோம். இந்த வாட்டி இந்த ஒரு வில்லேஜில் எங்களுக்கு ஏசி போடுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக மாவட்ட கல்வி அலுவலர் பள்ளியில் குழந்தைகளை நம்பியும் இந்த பள்ளியை நம்பியும் நன்கொடை செய்த அவருக்கு எங்களுடைய துறை சார்பாகவும் இந்த பள்ளியினுடைய தலைமையாசிரியர் சார்பாகவும் ஒவ்வொரு சார்பாகவும் இந்த நினைவு பரிசு வழங்க இருக்கிறோம். தேங்க்யூ. இந்த ஸ்மார்ட் கிளாஸ் வந்து ஏர் கண்டிஷனிங் போடணுன்ட்டு அருணாச்சலம் சார் என்னை கேட்கும்போது நான் ஒரு 6 மாதமாக நான் ரெடியாக இருந்தேன். எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. அதுக்கப்புறம் டிஓ சார்கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கி இம்மீடியட்டாக கொடுத்தாங்க. அவங்க சொல்லி ஒரு 3-4 நாளில் வந்து ஏர் கண்டிஷனிங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த பள்ளியில் வந்து இன்னும் வேறு ஏதாவது வசதிகள் கேட்டால் பசங்களுக்காக, பசங்க நல்லா படிப்பாங்க, வசதியாக படிப்பாங்க, டிஓ சார் சொன்ன மாதிரி பாதுகாப்போடு படிப்பாங்கன்னா வேறு என்ன உதவி செஞ்சால் கேட்டாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம். ஸோ இங்கே வந்து பசங்க நல்லா படிக்கணும், நிறையா பசங்க அட்மிஷன் ஆகணும், இதுதான் எங்களுடைய நோக்கம். தேங்க்யூ வெரி மச். அடுத்து பள்ளியின் நிரந்தர புலவரை நிறைய தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐயா அவர்களே கொஞ்சம் கடுமையான வேலையில் இருக்கு, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால அவங்க வரல. ஐயா அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பள்ளியின் முதன்மை புரவலர் ஏறக்குறைய இது வந்து ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு செஞ்சிருக்காரு.
இன்னும் செய்ய தயாரா இருக்காரு. அரசாங்கத்தோட விதி வந்து இந்த பள்ளிக்கூடத்தை அதாவது தத்தெடுத்துக்கிறதா இருந்தது. இப்ப அதுக்கான விதிகள் வந்து வரல. அது வந்த உடனே கண்டிப்பா இதை தத்தெடுத்துக்கொண்டு இதை ஒரு முன்மாதிரி பள்ளியாக உருவாக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஐயாவுக்கு பள்ளியின் சார்பாகவும் கல்வித்துறையின் சார்பாகவும் இந்த சிறு மரியாதையை செய்கிறோம். மிகவும் ஆர்வமாக இருந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசும் பேச்சு எவ்வளவு ஆர்வமாக அந்த மாணவர்களை பள்ளிக்கு இழுக்கும் பொருட்டு எவ்வளவு அன்போடும் ஆசையோடும் இந்த தமிழக அரசின் திட்டங்களுக்கு உணர்வோடும் அவர் எவ்வளவு மகிழ்வோடு இங்கு அமர்ந்திருக்கார் என்பதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவர் எண்ணங்களை ஈடேறும் பொருட்டு இந்த ஊரில் உள்ள மக்களும் அருகாமையில் உள்ள மக்களும் இந்த அரசு பள்ளியில் மாணவர்களை சேர்க்க வேண்டும். இன்னொன்று சொல்லிக்கொள்ள வேண்டுமானாலும் இங்குள்ள ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், டிஓ எல்லாம் ஒரே நேர்கோட்டில் மாணவர்கள் நல்ல விதமாக வளர வேண்டும் என்று ஒரு நல்ல நோக்கத்தோடு செயல்படும் பொருட்டு இந்த பள்ளியின் மாணவர்கள் ஒரு ஐஏஎஸ்ஓ, ஒரு ஐபிஎஸ்ஓ, ஒரு மருத்துவரோ, ஒரு வக்கீலோ மிக பொறுப்பில் வருவார்கள் என்பதில் எந்த அளவும் ஐயமில்லை. ஏனென்றால் இவர்கள் விதைப்பது அது போல விதை, அது நல்ல விதமாக தான் வளரும். எனவே நம்பி இந்த பள்ளியில் சேருங்கள். நல்ல விதமாக இந்த பள்ளி நல்ல விதமாக வளரும். நீங்களும் வளருங்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். வட்டார வளமைய மேற்பார்வையாளர் ஒரு அருள்சந்த் அவர்கள் பேசுவார். நம்முடைய சொக்கங்கொலை தொடக்கப்பள்ளியில் மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய இந்த 50 விழாவுக்கு தலைமையேற்றக்கூடிய பெருமதிப்பிற்குரிய மாவட்ட தொடக்க கல்வியாளர் ஐயா அவர்களே, தொடர்ந்து இந்த பள்ளிகளெல்லாம் கண்காணித்து வழிநடத்துகிற மதிப்பிற்கு இரு வட்டார கல்வி அலுவலர்களே, இந்த பள்ளிக்கு வளர்ச்சியை கொண்டு செல்லும் வகையில் தங்களை முழுமையாக ஒப்படைத்து கொண்டிருக்கக்கூடிய புரவலர்களே, கல்வி வல்லர்களே, மருத்துவர் ஐயா அவர்களே, பள்ளி மேலாண்மை குழுவினுடைய தலைவி அவர்களே, அருகாமை பள்ளியிலிருந்து வருகை தரக்கூடிய பல்வேறு ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக ஆண்டு விழா என்று சொன்னால் அந்த பள்ளியில் பயின்ற பிள்ளைகளுடைய திறன்கள் எல்லாம் பெற்றோர் பொதுமக்களுக்கும், ஊர் பெரியவர்களுக்கும், ஊர் பொதுமக்களுக்கும், கல்வியாளர்களுக்கும், கல்வி அலுவலர்களுக்கும் ஒரு கலையரங்க நிகழ்வாக அரங்கேற்றி காண்பித்து நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான கலைத்திறன்களை உருவாக்கி இருக்கின்றோம், கல்வி சார்ந்து பாடப்பொருள் சார்ந்து எத்தகைய திறன்களை அவர்களுக்கு உருவாக்கி இருக்கின்றோம் என்று சமர்ப்பிக்கிற ஒரு விழாவாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு விழானது பள்ளிக்கு எந்த மாதிரியான வசதிகளெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறோம், நாம் எந்த மாதிரியான புரவலர்களெல்லாம் பெற்றிருக்கிறோம், ஏன் மற்ற பள்ளிகள் இது போன்ற பணிகள் எல்லாம் செய்ய தவறுகிறது என்ற ஒரு கேள்வியை நம்முள் எழுப்புகிற வகையில் பொருளாதாரத்தில் பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய புரவர்கள் எல்லாம் கண்டறிந்து நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் யாரிடத்தில் என்ன கேட்டால் கிடைக்கும் என்பதை உணர்ந்து தமிழக அரசு எந்த நோக்கத்தில் இப்போது செயல்படுகிறது என்றெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு எந்த மாதிரியான கோரிக்கையை வைக்கிறதோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற வகையில ஒரு தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் திட்டம். இருந்தாலும் தமிழக அரசே அனைத்து பணிகளும் செய்துவிட முடியாது என்பதற்காகத்தான் நம்முடைய தலைமையாசிரியர் போன்ற பெருமகனாரெல்லாம் புரிந்து கொள்கிற வகையில, அவர்களை பயன்படுத்துகிற வகையில இந்த பள்ளிகளை உருவாக்க நீங்கள் தனியார் தொண்டரிடம், கல்வி வல்லல்களிடம் தொடர்பு கொண்டு உங்களுடைய பள்ளியை தரப்படுத்திக் கொள்ளுங்கள், மற்ற பணிகளை அரசு செய்து கொள்ளும் என்ற ஒரு நிலையிலே வைத்த கோரிக்கையை உள்ளபடியே முழுமையாக உள்வாங்கி அதை நிறைவேற்றி காண்பித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமான நான் வட்டார வளமையை மேற்பார்வையாளர் இருந்தாலும் கூட
ஒட்டுமொத்தமான இந்த மாவட்ட கல்வி நிறுவனத்தின் சார்பாகவே, கல்வி அலுவலர் சார்பாகவே உளமாற ஐயா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் உண்மையான நிலைப்பாடு. இது போன்றுதான் மற்ற பள்ளிகளிலும் இருக்க வேண்டும். நான் பார்க்கிறேன் குளிரூட்டப்பட்ட ஏசி அறை எந்த பள்ளி அரசு பள்ளிகளிலும் இல்லை. மேடம் குறித்தது போல நம்முடைய ஒன்றியத்திலேயே முதன்முதலாக ஆண்டு விழா. இந்த நிகழ்வுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, அரசு பள்ளியில் சேர்க்கப்பட்ட பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, தனியார் பள்ளிகளை சேர்த்து காலையில் மாலையில் வேன் அனுப்பி பாதுகாப்பாக வந்து இறங்குகிற ஒரு வேலையை பார்க்குகிற பெற்றோர்கள் தெரிந்து கொள்வது என்ன. அரசு பள்ளியில் பார்த்தால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 படி இந்த மண்ணில் பிறந்த மைந்தர்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும். அதில் விடுபட முடியாது, கல்வி பெறாமல் இருக்க முடியாது. கல்வி கற்பதே பேசுவது எப்படி உரிமையோ, தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பது எப்படி ஒரு உரிமையோ, இந்த மண்ணில் வாழ்வது எப்படி உரிமையோ, அதுபோல இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கல்வி கற்க வேண்டும் என்பது அவர்களுக்குரிய உரிமை. அதை சட்டமாக்கி கொடுத்திருக்கிறது இந்திய அரசும் தமிழக அரசும். அது மாத்திரமல்ல, அரசு பள்ளியில படிப்பது அவர் உரிமை என்பது ஒரு விஷயம், அதே சமயத்தில் பாதுகாப்பாக பயில வேண்டும் இரண்டாவது விஷயம். அதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் எங்கே இருக்கிறது? அடிக்கடி கண்காணிக்கப்படுகிற பள்ளிகள் எது என்று சொன்னால் அரசு பள்ளிகள் தான். அரசு வழங்குகிற திட்டங்கள் பல்வேறு விதமான திட்டங்கள் நீங்கள் பள்ளியில் சேர்த்து விட்டால் போதுமானது. காலை உணவிலிருந்து மதிய உணவிலிருந்து அவர்களுக்கு வழங்கப்படுகிற பாடநூல்களிலிருந்து குறிப்பேடுகளிலிருந்து ஷூலிருந்து சாக்ஸிலிருந்து கிரைம் போர்டிலிருந்து கிராக் செஸ் போர்டிலிருந்து அனைத்தும் அவன் பள்ளி கல்வியை முடிக்கிற வரைக்கும் தேர்வு கட்டணங்கள் பருவத்திலிருந்து அனைத்துமே இலவசமாக தரமான முறையில் வழங்குகிறது தமிழக அரசு. 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு நான் முதல்வர் திட்டத்தை உருவாக்கி அரசு பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகள் எளிமையான முறையிலேயே மருத்துவராக வேண்டும், பொறியாளர்களாக வர வேண்டும், வேளாண் துறை அறிஞர்களாக வர வேண்டும், ஆராய்ச்சியாளர்களாக வர வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் முதல்வர் திட்டத்தை உருவாக்கி அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் 7.5% இருக்கக்கூடிய மாணவர்கள் தனியார் பள்ளிகள் படிக்கிற மாணவன் 500, 600, 650, 680 இந்த லெவலில் படித்து மார்க் எடுத்தாலும் கிடைக்காத அந்த கல்வி வாய்ப்பை அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சாதாரண நிலையில் ஒரு 150 300 அளவு எடுத்துட்டாலே அவர் மருத்துவர் ஆவதற்கும் பெரிய ஆராய்ச்சி படிப்புகள் எல்லாம் சேர்வதற்கும் பட்டப்படிப்புகளை சேர்வதற்கும் வாய்ப்பாக அமைத்து கொடுத்திருக்கிறது தமிழக அரசு. எனவே தன்னுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்த்துவிட்ட பெற்றோர்கள், அருணாசல சார் போன்ற பள்ளிகளில் சேர்த்துவிட்ட பெற்றோர்கள், பள்ளிக்கு அனுப்பிய பிறகு வீட்டிற்கு வந்து நாம் என்ன செய்கிறோம், பிள்ளைகள் எவ்வாறு படிக்கிறார்கள், எந்த நிலையில் படிக்கிறார்கள் என்று கண்காணித்து தொடர்ந்து ஒத்துழைப்பு மட்டும் நீங்கள் நல்கிவிட்டீர்களானால் நம்முடைய பிள்ளைகள் அனைவரும் மருத்துவர்களே, வழக்கறிஞர்களே, பொறியாளர்களே, அறிவியல் படிப்பு வேளாண் அறிவியலாளர்களே இது போன்ற உயர் படிப்பிற்கு செல்வது உறுதி. அதை எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழக அரசு. ஆக எந்த விதமான செலவும் இல்லாமல் ஒரு தரமான கல்வியை எளிய வகையிலே பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரே வாய்ப்பு, ஏழை எளிய குடிகளுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசு பள்ளிதான், அரசு பள்ளிதான், அரசு பள்ளிதான். எனவே உங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகள் சேர்த்திடுங்கள் என்று கேட்டு, இதுவரை தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட அரசு பள்ளிக்கு வாருங்கள் என்று அவர்களை வரவேற்று இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வட்டார வளமைய பொறுப்பாளர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நினைவு பரிசு பள்ளி மேலாண்மை குழு தலைவர் வட்டார கல்வி அலுவலர்களுக்கு பாராட்டு. இதை போன்ற ஒரு சந்தர்ப்பம் எப்பயும் கிடைக்காது அப்படின்ட்டு தான் ஐயாவுக்கு வாட்ஸ்அப்பில் தான் அனுமதி கேட்டேன். உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயா அவர்களை வட்டார கல்வி இருவர்களையும் ஒரே நேரத்தில் பாராட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இல்லை, நாம்
எல்லாமே அவங்க தான் வந்து அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய இதுதான். ஒவ்வொரு பள்ளியும் சிறக்க காரணம் அங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் தான், அங்கே இருக்கிற பெற்றோர்கள் தான். நீங்கள் தான் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. உங்கள் குழந்தைங்க அனுப்புனா தான் எங்களுக்கு வேலை, அது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ சார் சொன்ன மாதிரி இப்போ அரசு வந்து அப்பா, இப்போ சமீபத்தில் பெற்றோர்களை கொண்டு வந்த நிகழ்வுகளில் அப்பா ஆப்ஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னன்னா அப்படி அந்த குழந்தைங்களை பற்றி படிக்கிற குழந்தைங்களா காலை உணவு திட்டம், அதுக்கடுத்து மதிய உணவு திட்டம், இலவச சீருடை அத்தனையும் போட்டுட்டு 10வது குறைஞ்சி மார்க் இங்கே எலைட் ஸ்கூலு, மாடல் ஸ்கூல் நம்ம மாவட்டத்தில் எலைட் ஸ்கூலு மாடல் ஸ்கூல் திறக்கப்பட்டு 800 மாணவர்களை சேர்க்கலாம். அதில் அவங்க ஒரு அசஸ்மெண்ட் வைக்கிறாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு அசஸ்மெண்ட் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அதில் சிறந்த பள்ளிகளில் பள்ளி மாணவர்களை எடுத்துக்கிட்டு போய் அங்கே எலைட் மாடல் ஸ்கூலில் சேர்த்து அவங்கள 7.5 அவங்க என்ன படிக்க நினைக்கிறாங்களோ, ஏரோநாட்டிக்ஸு, இந்த கேப்டன்ஷிப், இது மெரைன் பயாலஜி என்ன படிக்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான கோச்சிங் கொடுக்கறதுக்கு நம்ம கடலூர் மாவட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதுக்கடுத்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு கேரியர் கைடன்ஸ் அதில் வழிகாட்டி 4 முதல்வர் திட்டம் போன்ற பல திட்டங்கள் இருக்குது. இது எல்லாம் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னாக்க அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய சேர்க்கையை அதிகரிக்கணுங்கிற எண்ணத்தோடு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு பெற்றோர்களே உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், இனிமேலும் ஏதாவது என்னது பகட்டை நம்பி ஏமாறாதீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பும் எதிர்காலமும் எங்களுடைய அரசு பள்ளிகள் தான் சிறந்தது என்பதை கருத்தில் கொண்டு எங்கள் பள்ளியில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்து பயனடைவீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கேமரா பாருங்க. மெடல் 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 இல்லை, அப்புறம் நாங்கள் அவ்வளோ பிளான் பண்ணி மாவட்ட கல்வி அலுவலர் இணைந்து இந்த பரிசுகளை வழங்குவார். ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர்கள் உள்ளார். அவருக்கு பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர்கள் சங்கமம் சார்பாகவும் இந்த சிறு பாராட்டை நமது வட்டார கல்வியாளர் 1 நிமிடம் 2 வட்டார கல்வியாளர்கள் பேசிட்டு அப்புறம் மாவட்ட கல்வியாளர் வாழ்வார். கல்வித்துறையின் சார்பாக ஓய்வு பெற இருக்கும் கத்தாழை பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கத்தாழை பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ஜாக்லின் அவர்கள் கிட்டத்தட்ட 35 ஆண்டு டீச்சர், 41 ஆண்டுகள் ஆசிரியர் பணியைக்கு தன்னுடைய அர்ப்பணிப்பை வழங்கி நீண்ட நாட்களாக கத்தாழை பள்ளியை சிறப்பான பள்ளியாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் சகோதரி அவர்கள் பணி ஓய்வு பெற்றுட்டு இப்போ எக்ஸ்டென்ஷனில் இருக்காங்க. மே மாதத்தோட பணி நிறைவு பெற உள்ளார்கள். அடக்கத்தின் மறு உருவம், அமைதியின் மறு உருவம், கல்வியிலே ஜான்சி ராணி ஜாக்குலின். ஓகேங்களா? மிக சிறப்பா அந்த பள்ளியை 7 ஆசிரியர் இருக்கிறாங்க. தன்னுடைய அன்பால அப்படியே அந்த ஸ்கூல்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. கார்த்திக் ராஜா வந்திருக்காரு, அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அவர் இன்னைக்கு கல்வி வானொலியிலே கொடி கட்டி பறக்கிறாருன்னா அதுக்கு முதல்ல அவர் நன்றி தலைமை ஆசிரியருக்கு தான் சொல்லணும். அந்த ஈகோ இல்லாம தன்னுடைய ஆசிரியருக்கு சிறப்பா பணிபுரிகிறாரு அப்படிங்கிறதுக்கு அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி அந்த பள்ளியில ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு ஹெச்சமா வளர்த்துருக்காங்க. அவங்க புரியுதுங்களா? சுதந்திரமா கொடுத்து மிக சிறப்பா செயலாற்றிட்டு இந்த ஒன்றிய அளவில் எந்த காம்படிஷன் இருந்தாலும் சரி கத்தாழை பள்ளியிலேருந்து மாணவர்களை கொண்டு அந்த போட்டியில் வின் பண்ணக்கூடியது. இன்னைக்கு இந்த வித்யாகன் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஒன்றியத்தில் முத வித்யாகன் எக்ஸாம் போன வருஷம் போய் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு 5 பேரை எழுதிட்டு வந்தாங்க சார். எனக்கு அப்போனா என்னன்னே தெரியாது, அந்த ஸ்கூல் செலக்ட் ஆச்சு எப்படி ஆச்சுன்னு தெரியாது. ஆக எந்த ஒரு செயல்பாடை கொடுத்தாலும் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நல்ல தலைமை ஆசிரியை
அன்பின் மறு உருவம், அமைதியின் மறு உருவம். ஒரு டீச்சர்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு நல்ல ஆசிரியரை நாங்கள் அந்த பணி மூப்பு அடைஞ்சதுனால இந்த ஒன்றியம் இழக்கிறது. எதா இருந்தாலும் சரிங்க மேடம், எந்த ஒர்க்கு சொன்னாலும் உடனே செஞ்சிருவாங்க, அமைதியாக இருப்பாங்க, நல்லா செய்வாங்க. அவங்கள்ட்ட படித்த குழந்தைங்க இப்போ 41 வருஷம் சொன்னாங்க. தந்தையார் வந்து ஒரு கண்காணிப்பாளர், இது வரல பிஏ வரலையும் சொன்னாங்களா, பிஓ வரலையும் போனவங்க மிகச்சிறப்பாக அவங்கள வழி நடத்திக்கிட்டு மிகச்சிறப்பாக அந்த வந்து நிறைகுடம் தழும்பாதுங்கிறது மாதிரி தன்னுடைய பணியில் வந்து ஒரு நல்ல ஒரு முத்திரையை பதித்து விட்டு இன்றைக்கு வந்து பணி நிறைவு பெற்றாலும் அவங்க பள்ளிக்கு முன்னாடி முந்திக்கிட்டு எங்கள் சொக்கன்கலை பள்ளி அரசு பள்ளிகளை ஆதரிப்போம் சங்கத்தின் நிர்வாகி முதல்ல அரசு பள்ளியின் ஆசிரியரை ஆதரித்து பாராட்டு விழாவை நடத்தியிருக்காரு. ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு பள்ளியில் எங்கே என்ன செய்யணுமோ அவற்றை கேட்டாக்கா ஈஸியாக முடிஞ்சிடும். இதே மாதிரி அரசு பள்ளியில் அதிக மாணவர்கள் சேர்த்த தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு பாராட்டு விழா அங்கே வச்சாரு சிதம்பரத்தில். அதே மாதிரி சிறப்பாக செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு பாராட்டு விழா, சிறப்பாக செய்யக்கூடிய அலுவலர்களுக்கு ஒரு பாராட்டு விழா, எல்லாத்தையுமே பாராட்டிக்கிட்டே போறாரு. இப்ப சாருக்கு எப்படி பாராட்டு விழா வைக்கிறதுன்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதாவது பாராட்டு விழாவுக்கு ஒரு முன்னுதாரணம் இவங்களுக்கெல்லாம் செய்யணும், அந்த யோசனை எல்லாத்துக்கும் வராது இல்ல. மிக சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருந்து அது சொக்கல் கொள்ளை பெற்ற தவம்னு நினைக்கிறேன். நல்லா தன்னுடைய பணியை வந்து சிறப்பா செஞ்சுக்கிட்டு வராங்க. டீச்சருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ. சார் வந்து பேசிய டைம் குழந்தைங்கள்லாம் நம்ம கை நிகழ்ச்சிக்கு ரெடியாக இருக்காங்க சார். இருந்தாலும் ஒரு 2 வார்த்தைகள் மட்டும்தான். பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் வந்து அரசு பள்ளிகளை தத்தெடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ தத்தெடுத்ததுனால தான் ஓய்வு பெற்ற ஒரு தலைமை ஆசிரியருக்கு இந்த போனதழி ஒன்றியத்தின் சார்பாக ஒரு பாராட்டு விழா, 50 விழாவில் ஒரு சிறப்பிக்க வேண்டும். இந்த ஒரு மனசு வந்து எல்லாருக்கும் வராது. உண்மையிலுமே அது ஒரு பாராட்டத்தக்க நிகழ்ச்சி தான். ஏன்னா நம்மில் அவரும் ஒருவரே. நான் யார் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க, யாருக்கு பாராட்டு விழான்னு எனக்கு முதல்ல அப்புறம் இன்விடேஷன் நேற்று ஈவினிங் தான் பார்த்தோம். டீச்சர் வந்து உண்மையிலுமே இவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது சார். இப்போ கொஞ்சம் கேட்டேன் அவங்க கேட்டேன் டீச்சர் ரிட்டையர் ஆகிடும், அப்புறம் சொல்கிறாங்க எக்ஸ்டென்ஷனில் தான் மேடம் இருக்கிறேன் அப்படின்னாங்க. ஏன்னா ஆஃபீஸுக்கு வந்தாலும் சரி மேடம் சைடில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க வந்தாலும் அவ்வளோ ஒரு அமைதியாக மேடம் இருக்காங்களா கேட்குறதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதியாக கேட்பாங்க. மேடம் வந்துடுவாங்களா மேடம்? இருப்பாங்க, இருங்க மேடம் வந்துடுவாங்க, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவோம். இருந்தாலும் இவருடைய சகோதரரை வந்து எனக்கு தெரியும், விருதாலம் பிளாக்ல ஒர்க் பண்ணுறாங்க சாரு. அவங்க ஸ்கூலுக்கு நான் போயிருந்தப்ப ஒரு சாலாசிட்டி விசிட்டுக்கு போனோன்னே நான் வந்து டீச்சருக்கு வந்து அப்போ தான் புவனகிரி ஒன்றியத்துக்கு வந்து ஒரு என்ட்ரான ஒரு வட்டார கல்வி அலுவலர். உடனே இங்கேருந்து அங்கே வந்திருக்க ஏயு அம்மா வந்து டூ சைடில் வந்திருக்கிறாங்கன்னா அண்ணன் தம்பிகிட்ட உடனே சொல்கிறாங்க, அவங்க நல்லா கவனிச்சிங்க. அவங்க ஓடி வந்து எங்களை வந்து சாப்பிட்டீங்களாமா, ஏதாவது காஃபி வாங்கிட்டுமா, அவ்வளோ ஒரு கவனிப்பு. இருந்தாலும் ஒரு சகோதரருக்கு அங்கேருந்து வேற ஒரு பிளாக்குக்கு நாங்கள் விசிட் போடுறதுக்கு போனதுக்கே அப்படி கவனித்த ஆசிரியர் தன்னிடம் படித்த மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ஆசிரியராக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அதாவது அவங்களுடைய குணாதிசயங்களை பார்த்தாலே மேடம் சொன்னாங்க அமைதியாக இருப்பாங்க, அதே சமயத்தில் நல்ல ஒரு குவாலிட்டி எஜுகேஷன். இவங்க ஸ்கூலில் வந்து கார்த்திக் ராஜா சார் இருக்காங்கல்ல, அவங்க என்ன இணைய வழிய கல்வி தொலைக்காட்சி மூலம் மாநில அளவில் ஒரு சிறப்படைவதற்கு காரணம் இந்த தலைமை ஆசிரியருடைய வழிகாட்டி. எங்கேயுமே ஒரு தலைமை ஆசிரியர் வந்து ஒரு சிறந்த வழிகாட்டியாக விளங்கியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க 16 செல்வங்கள், கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத இளமை குன்றாத வளமை கைவினை இல்லாத உடலும் அன்பு அகலாத கவனமனையும் தவறாத சந்தானம் மாறாத வார்த்தை தாழாத கீர்த்தி தொலையாத நீரியம் கோணாத கோடும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் தூயனின் பாதத்தில் அன்பு பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டால் அறையாழி அருகியும் மாயனது தங்கையை ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாயே நீ அபிராமி என்று
இந்த அபிராமியினுடைய அருளும் மற்றும் அவங்க ஒரு கிறிஸ்டின் வேற ஒரு இருந்தாலும் அந்த ஆண்டவருடைய பிரைஸ் தி லார்ட் ஆண்டவருடைய அருள்வாக கூட என்னுடைய முறையை சீரும் சிறப்புமாக வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். பள்ளியில் 5 மணிக்கு காலையில் எழுந்திருக்கிற மாணவர்களை மிஸ் கால் கொடுக்க சொன்னோம். நிறைய மாணவர்கள் போட்டிக்கு வந்தாங்க. ஒரே ஒரு மாணவன் 132 நாள் தொடர்ச்சியா மிஸ் கால் கொடுத்திருக்காரு. அவருக்கு பள்ளியின் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம். அடுத்தது கல்வி சீராக 3 பேர் 1000 ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் ஒரு 10,000 ரூபா உள்ள ரேக்கு, அடுத்து ஒரு 2800 ரூபா உள்ள ஒரு ஸ்டாண்டிங் ஃபேனு, அடுத்தது பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்கள் 2 ஃபேன் நம்ம ரூம்ல மாட்டிருக்கோம், அதை கொடுத்தாங்க. அவர்களுக்கு பாராட்டுடன் நம்ம கலை நிகழ்ச்சி போயிடுவோம். மாவட்ட கல்வியாளர் 4-5 தடவை சொல்லிட்டாரு மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க மாணவர்களை எல்லா நிகழ்ச்சிக்கும் ஏற்ற மாதிரி தான் பழக்கிருக்கோம். அதனால அவங்க போன நிகழ்ச்சி 11:30 மணி வரை நடந்தது. இந்த அவ்வளவு நேரம் நடக்காது. ஒரு சில நிமிடங்களில் நிகழ்ச்சி துவங்கும். சரி, அடுத்தது போடும்போது அடுத்தது பள்ளியின் சார்பாக இந்த 3 பெற்றோர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாவட்ட கல்வியாளர்கள் கௌரவிப்பார். வட்டார வள மைய ஆசிரியர் பயிற்றுனர்கள் இருவரையும் நமது ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். அவர்கள் இருவரையும் பணி நிறைவு பெற்ற அடுத்து மிகுந்த நேரமாக காத்துக் கொண்டிருக்கும் அங்கன்வாடி பணியாளர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். மாவட்ட கல்வியாளர் உத்தரவுப்படி ஆலம்பாடி தலைமை ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி. அடுத்து பெற்றோர்களுக்கு கல்விச்சீர் வழங்கிய பெற்றோர்களுக்கு பாராட்டு. எஸ்எம்சி தலைவர் நீங்களும் வந்துருக்கீங்க, நீங்க அதில் இருக்கீங்க. இத்தோட நிகழ்ச்சி குழு ஒரு 2 விருந்தினர்கள் இருக்காங்க. அவங்க ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசுவாங்க. மாவட்ட கல்வியாளர் கொஞ்சம் அதுக்கு அனுமதி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 5 மணிக்கு விடாது எழுந்து மிஸ்கால் கொடுக்கும் மாணவர்களை வாழ்த்தி மாவட்ட கல்வியாளர் சால்வையும் வெள்ளி நாணயம் அளிப்பார்கள். மகிழ்ச்சியை அடுத்து கல்விச்சீர் வழங்கிய பெற்றோர்களுக்கு அப்படியே ஒரு சால்வை எடுப்பா, ஒரு மெமெண்டோ எடுப்பா. மாவட்ட அலுவலர் எது சொன்னாலும் உடனே நாங்கள் சுற்றினா குதிச்சிடும். 10,000 மதிப்புள்ள புத்தக ரேக்கை பள்ளிக்கு வழங்கிய சபாநாயகம் அவர்களுக்கு நன்றி. அடுத்தது 2 சீலிங் ஃபேனை பள்ளிக்கு கொடுத்த எஸ்எல்சி தலைவர் மஞ்சினா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக இந்த சிறு பரிசு. என்னுடைய பெயர் அருள் பிரகாசம். ராமகிருஷ்ணா வித்யாசாலையில் தலைமை ஆசிரியராக இருந்து இப்போ அடுத்தது செப்டம்பர் 5 நல்லாசிரியர் விருது வாங்க போறார் இவர் அருணாச்சலம் அவர்கள். நான் 2012 தலைமை ஆசிரியர் இருந்த பொழுது நான் நல்லாசிரியர் விருதை வாங்கியவன். அதனால இது ஒரு அசரீதியா நீங்க எடுத்துங்க. அது அந்த மாதிரி என்ன அவருடைய பணி அப்படிப்பட்டது. ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். இப்போ ஸ்கூல் அப்படின்னு சொன்னோம்னா அதில் இருக்கிற லெட்டர்ஸ்லாம் எடுத்தோம்னா SCHOOL இதுதான் அதில் இருக்கிற எழுத்து. ஸ்கூல் இடத்துல எஸ் ஃபார், நான் சுத்த தமிழ்லேயே சொல்லிடுறேன், எஸ் ஃபார் சின்சியாரிட்டி, C ஃபார் கேரக்டர், H ஃபார் ஹேபிட், O for obedience, another O for observation, last L for learning. இதுல இந்த லெட்டர்ல ஒவ்வொரு வேர்ட் சொன்ன பாருங்க, அனைத்தும் சேர்ந்தது தான் சிறந்த ஒரு பள்ளி. அதுல எஸ்ங்கிறத முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா எஸ்னா சின்சியாரிட்டி. சின்சியாரிட்டினா அது நேர்மைன்னு சொல்லலாம், திறமைன்னு சொல்லலாம், உண்மைன்னு சொல்லலாம், உழைப்புன்னு சொல்லலாம். அந்த சின்சியாரிட்டி அப்படின்னு சொன்னா அதுக்கு உதாரணமாக நம்முடைய தலைமை ஆசிரியர் அருணாச்சலம் அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான்
அந்த சின்சியாரிட்டி அவர் சரியா கடைபிடிக்கிற காரணத்தினால தான் அது சரியா இருந்தாதான் அடுத்தது கேரக்டர் சரியா வரும். சின்சியாரிட்டி சரியா இருந்தாதான் கேரக்டர் சரியா வரும். அடுத்தது ஹச், சின்சியாரிட்டி சரியா இருந்தாதான் ஹேபிட் சரியா வரும். சின்சியாரிட்டி சரியா இருந்தாதான் பிள்ளைகள்கிட்ட அப்சர்வேஷன் சரியா வரும். அதே போல பிள்ளைங்கள்ட்ட ஒபீடியன்ட் வரணும்னு சொன்னாலும் அந்த சின்சியாரிட்டி இருக்கணும். லாஸ்ட் ஹெல்ப் ஃபார் லேர்னிங் சொல்றோமே, அதுவும் சரியாக அமைய வேண்டும்னு சொன்னால் அந்த சின்சியாரிட்டி அந்த எஸ்ங்கிற இடத்துல சரியா இருந்தாதான் பள்ளி சரியா இருக்கும். அதனாலதான் இது தெரிந்தோ தெரியாமலோ ஸ்கூல் அப்படின்னு சொன்னா SCHOOL அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா அருணாசல சாருக்கு? வடலூர்ல வள்ளல் பெருமான் சத்திய ஞான சபையை ஏற்படுத்தி, நல்லா கவனிங்க, சத்திய ஞான சபையை ஏற்படுத்தி மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி மக்களுக்கு ஞானத்தை வழங்கி கொண்டே இருந்தார். ஆனா பாத்தீங்கன்னா கூட்டம் எதிர்பார்த்த அளவுல கேட்பதற்கு இல்லை. இருக்கிறாங்க, வராங்க, போறாங்க. ஆனா வள்ளல் பெருமான் ஆராய்ச்சி செய்யறார். ஞானத்தை வழங்குகிறோம், பெற்றுக்கொள்வதில் இப்படி குறைபாடு இருக்கிறதே நினைச்சார். அப்புறம்தான் யோசிக்கிறார், எங்க வந்தவன்லாம் எங்கன்னு சொன்னா அவன்லாம் பசியோடு இருக்கிற காரணத்தினால உழைக்க சென்று விட்டான். உழைப்பு இருந்தாதாங்களே, அதனால வருமானத்துக்காக உழைக்க சென்று விட்டான் என்பதை அறிந்து கொண்டார். அதனால உடனே சார் சத்திய ஞான சபை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சத்திய தர்மசாலை வேண்டும் என்று வள்ளல் பெருமான் எண்ணினார். அதனாலதான் இன்றைக்கும் அவர் ஏற்றி வைத்த அந்த அடுப்பு அணையா அடுப்பாக இன்றும் எரிந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல இந்த சத்திய ஞான, நான் முதல்ல ஒரு முறை இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து பிள்ளைகளை பார்த்தேன். சார் என்னிட்ட எனக்கு திருக்குறள் தெரியும், கேளுங்க சார்னா. சரி சொல்லுடா தம்பின்னா. அவன் பாட்டுக்கு 50, 60ன்னு போயிட்டே இருக்கான். ஏய் போதுண்டா தம்பி நிறுத்துறான். அப்ப அந்த சத்திய ஞான சபையை, அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், அந்த சத்திய ஞான சபையை சரியாக அமைத்து நடத்தி கொண்டிருக்கின்றவர் நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள். அப்போ இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சத்திய தர்மசாலை அப்படின்னு சொல்லி அன்னதானம் என்கின்ற ஒன்றையும் இவர்கள் இந்த பள்ளி மாணவர்கள் சார்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சரியா ஐயா? சரி. அன்னதானம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு வள்ளலார் அமைப்பு ஒன்று இருக்குது. இவர் இங்கிருந்து சொக்கன்கோயிலிருந்து பிள்ளைகள் சார்பாக, பள்ளி சார்பாக அந்த சத்திய தர்மசாலை என்கின்ற அன்னம் வழங்குகின்ற நிகழ்வையும் நடத்தி கொண்டிருக்கின்றார். அதனால்தான் வடலூர்ல ஒரு சத்திய தர்மசாலையும் சத்திய ஞான சபையும் இருக்கிறது என்று சொன்னால் இந்த சொக்கன் கொல்லையில் இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் பெருமைப்பட வேண்டும். இந்த சொக்கன் கொல்லையிலும் வடலூரை போல தர்மசாலையும் சத்திய தர்மசாலையும் சத்திய ஞான சபையும் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் அவர் மட்டும் காரணம் அல்ல, இவருடைய கொள்கைகளை எடுத்துக்கிறான் பாருங்க பிள்ளைகள், அவன் ஒரு காரணம். இந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்து, தலைமை ஆசிரியருக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து 5 மணிக்கு அவன் வந்து மிஸ்டு கால் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா பேரண்ட்ஸ் தூக்கத்தை கெடுக்காத படா. ஏன்னா 5 மணிக்கு என்ன அவருக்கு தான் வேலை இல்லை உனக்கு வேலை இல்லையான்னு சொல்ற பெற்றோர் இருந்தா என்ன பண்ண முடியும்? உங்களுடைய ஒத்துழைப்பு சரியாக இருக்கிற காரணத்தினால்தான் இவர்கள் இந்த நிலையெல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது சொல்லி நான் வந்துங்க மணிக்கணக்காக பேசுறவன். திடீர்னு 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசுங்கன்னா முடியாது என்னாலலாம். அதனாலதான் என்னன்னு எப்படி தொடங்குறது, எங்க முடிக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆகவே இந்த அமைப்பை சார்ந்திருக்கின்ற இந்த பள்ளி சிறப்பாக அமைய எங்களுடைய மாவட்ட கல்வி அதிகாரி அவர்கள், அடுத்தது வட்டார மேற்பார்வையாளர் அவர்கள் அங்க கேட்டாங்க, சார் என்ன சர்வீஸ்ல இருக்கீங்களா, ரிட்டையர்ட் ஆயிட்டீங்களா? அதோட இங்க இருக்கின்ற பெற்றோர்கள் மற்றும் வந்திருக்கின்ற பொருளாளர்கள், என் அருமை மாணவ செல்வங்கள், உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக இந்த நினைவு பரிசு. அடுத்தது விழாவின் கதாநாயகன். ஏன்னா அவர்கிட்ட இதெல்லாம் உடைக்கல, இப்பதான் நாங்கள் உடைச்சிருக்கோம். ஏன்னா ஒரு மாவட்ட கல்வி அலுவலருக்கு ஒரு பள்ளி விழாவில் வந்து ஒரு சிறப்பு செய்யறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதற்கு வந்து நம்ம வட்டார கல்வி அலுவலர் இருவரும் ஐயா அவர்கள் அனுமதி, மற்ற பள்ளி மேலாண்மை குழு எல்லாரோட சேர்ந்து, அதுவும் ஐயா சொன்னார் ஜூன் மாதம் ரிட்டையர்மெண்ட்னு, அதற்கு இந்த பள்ளிக்கும் எனக்கும் ஒரு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நமது மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு ஒரு வாழ்த்து மடலை நமது
கூடுதல் உதவி தொடக்கல் வாசிக்க, நமது வட்டார கல்வியாளர் வழங்க, நமது வட்டார வளமைய மேற்பார்வையாளர் அவர்கள் சால்வை அணிவிக்க இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும். அடுத்தது ஒரே ஒருத்தர் மட்டும் வாழ்த்து சொல்லுவார். அடுத்தது மாணவரோட கலை நிகழ்ச்சிக்கு போயிடலாம். ஆமாம் சார், ஏற்புரை மட்டும் அப்புறம் சொல்லுவார். நன்றி சொல்லுவார். ஓகே ஓகே. படிங்க. மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்கள், மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் அவர்களின் நிர்வாக திறமையையும் அரசு பள்ளியின் பால் உள்ள அக்கறையையும் திறன் நேர்த்தியையும் மேம்படுத்தும் தனித்திறமையையும் வாழ்த்தி பாராட்டி மேலும் புவனகிரி ஒன்றியம் பெற்றோர்களை கொண்டாடுவோம் 2025 விழாவில் அனைத்து பள்ளிகளையும் பங்கேற்க செய்து சொக்கன்கொல்லை பள்ளிக்கு சீராய் பெற்று நிறுவ உதவி அமைக்கும் வாழ்த்தி பாராட்டி சீரை பெற்று நிறுவ உதவி அமைக்கும் வாழ்த்தி பாராட்டி நன்றி தெரிவித்து மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். நான் வந்து மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள். நான் வந்து உங்கள் அரசு பள்ளியில் படித்தேன். நானும் இந்த ஏழை பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு நாமெல்லாம் இதுமாரி வேலை கிடைக்குமா அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். அப்பயே வந்து ஒரு கிராமத்தில் நல்லூர் பக்கம் நகருங்கிற கிராமத்தில் பிறந்துட்டு அங்கே படித்து அங்கே தொடக்க கல்வியை முடிச்சுட்டு அடுத்தது பக்கத்தில் திட்டக்குடியில் போய் மேல்நிலை கல்வியை முடிச்சுட்டு அதுக்கடுத்து சென்னை போயிட்டு என்ட்ரன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எழுதி அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி அப்ளைட் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு அப்புறம் பிஎட்டு எம்எட்டு எம்பிடி எல்லாம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பண்ணிவிட்டு அந்த குடும்பத்தினுடைய தலைவர்ங்கிற முறையில் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டேன். 87 கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 7 வருஷம் வேலை இல்லாமல் டீச்சனு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் படித்து அப்படி உயர்ந்ததுனால இந்த வழியினுடைய தெரியும். அந்த அதாவது ஒரு கல்விங்கிறது எனக்கு முகவரி தந்தது. என்னை யாருன்னு என்னுடைய பேரை சொல்ல வச்சுது. இன்னைக்கு வந்து ஒரு வாட்ச்மேன் வேலை கிடைச்சா கூட போதும் அப்படின்னு நினச்சிட்டு அன்றைக்கி இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு மாவட்ட கல்வி அலுவலராக வந்தது நான் போகலை. இருந்தாலும் இந்த மாவட்டத்திலேயே விசாச்சாலம் என்னுடைய பகுதியிலே எனக்கு ஆர்டர் போட்டு கொடுத்து 8 மாதமும் இங்கேயே ஓட்டிடுறோம், டிஓவா இன்சார்ஜ் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு அது அமைஞ்சு போச்சு. அது காட் கிரேஸ் தான். ஸோ அந்த வாய்ப்பு நடந்தது. நான் இத்தனை புகழ்ச்சிகளை கண்ணதாசனுடைய வரிகளில் புகழ்ந்தாலும் என்னுடன் புல்லரிக்காது, இருந்தாலும் என்னுடன் எதிர்த்து போகாது என்ற அதுக்கு எதிர்த்து ஆசைப்பட மாட்டேன். என்ன நியாயமோ அதை அடித்து பேசுவேன். யாராக இருந்தாலும் கலெக்டர் கூட எடுத்து பேசியிருப்பேன், எல்லாத்தையும் எடுத்து பேசியிருப்பேன். ஜெனியூனாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இத்தனை என்னுடைய இந்த பெருமைப்படுத்துறதுக்கும் இவங்க வந்து புகழ்ந்ததுக்கும் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு. இதெல்லாம் எப்பவுமே வந்து தலைவருக்கு பண்ண மாட்டாங்க. ஆனால் சார் வந்து சிறப்பு, அதான் பாராட்டுக்கெல்லாம் பாராட்டுக்குரியவர். ஸோ அதனால் அவர் வந்து இந்த சொக்கன் கொள்ளையில் ஆசிரியராக சும்மா சாதாரணமாக தான் கேட்டார். ஆனால் இந்த அளவுக்குலாம் ஒரு இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு தெரியல. ஒரு ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க ப்ளீஸ் அப்படின்னாரு. அவன் என்ன படிச்சிருக்கீங்க, அது கொஞ்சம் தமிழில் எழுதி கொடுங்க என் பேர் அப்படின்னாரு. எழுதி கொடுத்தேன். ஸோ அவர் இத்தனை சிறப்பு செஞ்சுருக்காருங்கிறதுக்கு அதுக்குரிய தகுதி இருக்கிறதா நான் நினச்சிருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு இருக்குது. இருந்தாலும் அந்த என்னுடைய தலைக்கு எனக்கு ஏறாமல் என்ன உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா என்னால் முடிஞ்ச ஒரு மாணவர்களுக்கும் என்னை சார்ந்து இருக்கிற அரசு அலுவலர்களுக்கும் என்னால் முடிஞ்ச, நான் செய்யாத யார் செய்ய முடியும், இதனை இவன் முடிக்க என்றாய்ந்து அவனை அவன் கண் விடல் அப்படிங்கிற இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நல்வாய்ப்பாக கருதி என்னை சார்ந்து இருக்கும் என்னுடைய துறையில் இருக்கிற அத்தனை அலுவலர்களுக்கும் என்னால் செய்ய முடியும் செய்து என்னுடைய பணியை நிறைவு செய்ய இருக்கிறேன். நன்றி.
நம்ம வட்டார வள மைய மேற்பாளையர் சொல்ல ஏற்புரை கண்டிப்பாக எப்படி வேணால் வச்சுக்கலாம். இன்னும் ஒரே ஒரு மனிதர் 2 நிமிடம் மட்டும் பேசுவார். கண்டிப்பாக மாணவர்களோட கலை நிகழ்ச்சிக்கு எல்லாம் தயாராக வந்துடலாம். ஐயா அவர்கள் சிதம்பரத்தில் ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு எப்படி செஞ்சாங்களோ அது மாதிரி அந்த ஆடூர் பள்ளிக்கூடத்தை பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் ஒரு தொடக்கப்பள்ளி ஒரு உயர்நிலை பள்ளி இறக்குறைய ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செஞ்சிருக்காரு. அவருக்கு அவார்டு செய்யறதுக்கு எனக்கு 2 நாளாக நேரம் இல்லை. அதை பிரிதொரு வேளையில் புவனகிரியில் விரைவில் செய்ய உள்ளோம் என்று அவர்களை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். புவனகிரி வட்டத்தில் ஒரு சிறப்பான தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து பல மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் ஒரு ஆங்கில வழி கல்விக்கு இணையாக ஒரு பள்ளிக்கூடத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று பலநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வெற்றி கண்டு அதற்கு மாவட்ட கல்வி நிர்வாகம், வட்டார கல்வி நிர்வாகம் பொதுமக்களையும் அணுகி அனைத்து புரவலர்களையும் அணுகி கல்வி சமூக சிந்தனையோடு வளர்ச்சி பெற்று வர வேண்டும் என்று இந்த சொப்பங்குள கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் அனைவரையும் இந்த பணியும் பொருட்படுத்தாமல் 6 மணியிலிருந்து 7:30 வரைக்கும் யாரும் எங்கு எழுந்திருக்காமல் அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்புற வழிநடத்தி அனைத்து வட்டார கல்வி அலுவலர்களுக்கும் என்னை இங்கே அழைத்து பேச வைத்ததுக்கு என்னுடைய கல்வி ஒரு சிறந்த வழிகாட்டி என்று கூறிக்கொள்கிறேன். நான் ஊராட்சி மன்ற தலைவராக என்னுடைய கிராமம் ஆடூர் கிராமம், அங்கு சில பணிகளை சிறப்பாக செய்துள்ளேன் என்பதை அவர் அறிந்து என்னை இங்கே சிறப்பு அழைப்பாளராக அழைத்தமைக்கு நன்றி கூறி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போன்று இங்கு உள்ள பொதுமக்கள் ஒரு நல்ல சிறந்த ஆசிரியரை பெற்றுள்ளார்கள். அனைத்து வீடுகளிலும் உள்ள பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை இப்பள்ளியில் சேர்த்து பல சிந்தனைகளை ஒரு மாணவர் 135 நாள் மிஸ்டிகால்னா ஒரு பெரிய சாதனை. அது நம்மளால கூட முடியாது. ஆனால் ஒரு மாணவருக்கு அந்த ஊக்கத்தை கொடுத்து அந்த நிகழ்வை சிறப்பாக செய்து அவருக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்து பல நோக்கு சிந்தனையோடு செயல்பட்ட ஆசிரியர் அவர்களை பாராட்டி எனக்கும் இங்கே பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நமது வட்டார வள மைய ஆசிரியர் பயிற்றுள்ள இருவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தது கார்த்திக் ராஜா சார் அவர்களையும் கென்னடி சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு ஒரு துண்டு போட்டு ஒரு மெமட்டோ மட்டும் கொடுப்போம். நமது மாவட்ட கல்வி அலுவலரின் ஓட்டுநர் சாரதி அவர்களையும், ஏன்னா அவர் இல்லைன்னா அவர் எங்கேயும் வர முடியாது, அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தது நமது ஓம் சக்தி, ஏன்னா ஓம் சக்தி இல்லைன்னா ஏன்னா எங்கள் பள்ளிக்கூட்டு ஒரு 25,000 பீரோ கொடுத்துருக்காங்க. முதல்ல வடபாயத்தோட எங்கள் மாணவர்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. அவர்களையும் நமது முத்துக்குமரன் ஆசிரியர் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். கல்வி வானொலி ஆசிரியர் முத்துக்குமரன் அவர்கள் அவங்களாம் சொல்ல அல்ல செயல் அப்படின்னு காமிக்கிறவங்க. வட்டார கல்வி அலுவலர்களுக்கும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் இருக்கை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.